தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜூன் 2026 இந்த எக்ஸாம்க்கான எக்ஸாம் சென்டர் அலாட்மெண்ட் லிஸ்ட் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் காலேஜுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த சர்க்குலரை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம ஹால் டிக்கெட்காக வெயிட் பண்ணி எந்த எக்ஸாம் சென்டர் அப்படின்னு பார்க்குறதுக்கு இதில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இதை நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம் சென்டர் லிஸ்ட் எங்கே இருக்குது, ஸோ எப்படி உங்கள் காலேஜ் சென்டர் செக் பண்ணணும், கரெக்ஷன் ஆர் ரிக்வஸ்ட்க்கு லாஸ்ட் டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயத்தில் என்ன ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த சர்க்குலர் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது டிஎன்டியூ பிஎட் செம் 2 செம் 4 ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஜூன் 2026 எக்ஸாமுக்கு எக்ஸாம் சென்டர் அலாட்மெண்ட் நோட்டீஸ் இது. ஸோ இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டீஸ் இட் இஸ் டேட்டட் ஆஸ் 26/5/2026. ஸோ நோட்டீஸில் காலேஜுக்கு சென்டர் லிஸ்ட் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ காலேஜுக்கு தான் இதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆல் காலேஜஸ், அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கும் இல்லையா, டிஎன்டியூ கூட, ஸோ அதுக்கு தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் காலேஜுக்கும் இந்த சர்க்குலர் வந்திருக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தே ஆர் ஆஸ்க் டு வெரிஃபை த என்க்ளோஸ் லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம் சென்டர்ஸ் அலாட்டட் ஃபார் தட் ஜூன் 2026 எக்ஸாம். ஸோ நோட்டீஸில் எக்ஸாம் சென்டர் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலேஜ் ஆஃபீஸ், உங்கள் காலேஜ் ஆஃபீஸில் இந்த சென்டரை வெரிஃபை பண்ணி கரெக்டான சென்டர் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதாவது சேஞ்ச் ஆஃப் எக்ஸாம் சென்டர் டியூ டு அ வேலிட் ரீசன் ஏதாவது இருந்தால் பண்ணலாம். The university will consider the request subject to feasibility and administrative convenience இருந்தால் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. Further, if the affiliated colleges identify any government aided, government aided autonomous colleges or university constituted college located near their institution as suitable for examination center, the university may consider. பக்கத்தில் ஏதாவது இருந்தால் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு எக்ஸாமினேட்டர் சென்டராக, இஃப் ஃபீஸிபிள் ஒன்லி, தட் இஸ். ஸோ தேர்ஃபோர் ஏதாவது இது சம்மந்தமாக குவைரிஸ் ஆர் ரிக்வஸ்ட் இருந்தால் அதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணலாம் இந்த மெயிலுக்கு. அதுவும் உங்கள் காலேஜ் ஆஃபீஸ் மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த மெயில் ஐடிக்கு சேஞ்ச் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா. ஆனால் அதுக்கான சப்போர்ட்டிங் ரீசன்ஸ் இருக்கும். ஆன் ஆர் பிஃபோர் லாஸ்ட் டே 3/6/2026 பண்ண சொல்லியிருக்காங்க. ரிக்வஸ்ட் ரிசீவ்ட் ஆஃப்டர் த டியூ டேட் வில் நாட் பி என்டர்டைன். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் காலேஜ் மூலமாக ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா தே மே நாட் கன்சிடர் யுவர் ரிக்வஸ்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் உங்களோட காலேஜ் நேம், உங்களோட சென்டர் நேம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைமில் காலேஜ் நேம் கன்ஃபியூஸ் ஆகிறனால யூ கேன் யூஸ் த காலேஜ் கோட் ஆஸ் யுவர் ரெஃபரன்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்கள் காலேஜுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் கோட் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் சென்டர் நேமு, காலேஜ் கோடு, காலேஜ் நேமு, என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் காலேஜ் கோடு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ யூஸ் கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அடுத்து சப்போஸ் உங்கள் காலேஜோட கோடு 10328ன்னு வச்சுக்கோங்களேன். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ நீங்கள் போய் அந்த லிஸ்ட்குள்ளே ரொம்ப 66 பேஜஸும் சர்ச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த காலேஜுக்கு என்ன சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் இதில் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டிஸ்ட்ரிக்டில் வருது அந்த காலேஜ் அப்படின்னு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நோட்டீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காலேஜ் நேம் இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்ன சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது உங்கள் சென்டருக்கும் காலேஜுக்கும் அப்படின்றத நீங்கள் கூகுள் மேப்ஸில் இப்பயே கூட செக் பண்ணிக்கலாம். நீங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணி எக்ஸாம் ஹால் டிக்கெட்டில் பார்த்து லாஸ்ட்டாக நீங்கள் ட்ராவல் டைம், டிஸ்டன்ஸு இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்பயே பஸ் ரூட்டு எல்லாத்தையும் நீங்கள் ட்ரெயின் ரூட்டு கூகுள் மேப்ஸில் போட்டு பார்த்து வச்சுக்கலாம். சப்போஸ் அது தூரமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ உங்கள் சப்போஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ்னால் காலேஜ் ஆஃபீஸில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். நிறைய பேர் அதை ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா தே மே கன்சிடர் யுவர் ரிக்வஸ்ட். இந்த சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் உங்கள் எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் கம்மியாயிரும். ஸோ எங்கே போய் எழுதணும் அப்படின்றத உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ
நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ராவலை பிளான் பண்ணலாம். காமன் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது என்னென்னா, வாட்ஸ்அப் ஃபார்வேர்டை மட்டும் நம்பிடுறாங்க. அடுத்து காலேஜ் நேமை வந்து ராங்காக சர்ச் பண்ணுறது இந்த இடத்துல. அடுத்தப்புறம் சென்டர் கோட் அண்ட் காலேஜ் கோட் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறது, ஹால் டிக்கெட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறது, அப்புறம் எக்ஸாம் டே மார்னிங்கில் தான் ரூட் செக் பண்ணுவோம் நம்ம இல்லையா? ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் இந்த சர்க்குலர் நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கனால. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். டிஎன்டியூ பிஎட் செம் 2 செம் 4 எக்ஸாம் அப்டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின், லாஸ்ட் மினிட் ரிவிஷன் நோட்ஸு, கிராஷ் கோர்ஸ் அப்டேட்ஸுக்கு கண்டிப்பாக பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.